ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் பஞ்சு போல் மிருதுவான பிடி கொழுக்கட்டை தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வச்சாலுமே நீங்கள் செய்யும்போது எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்குமோ அதே அளவுக்கு கடைசி வரைக்கும் இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. அரிசி மாவை வறுத்துக்கலாங்க. வறுக்கும்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் சேர்த்து வறுக்கிறதால நமக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக மிருதுவாக இருக்குங்க. அதனால தான் நம்ம நெய் சேர்க்குறோம். இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவை இது போல் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நான் பாருங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. இதனுடைய 1 கப் அரிசி மாவுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கேங்க. நான் வந்து மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் துருவியும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா இந்த அரிசி மாவோட நல்லா வறுத்துக்கலாங்க. அதுக்கடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த எள்ளு சேர்த்துருக்கேங்க. வறுத்த வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தாலுமே சேர்த்துக்கலாம், வறுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்மளோட மாவு வந்து நல்லா வறுபட்டுடுச்சிங்க. இதை வந்து எடுத்து வச்சிடலாம். அதுக்கடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கிண்ணம் வச்சுருக்கேங்க. அதில் வந்து ஒரு அரை கப்பை விட கொஞ்சம் அதிகமாக வெல்லம் சேர்த்துருக்கேங்க. பொடி வெல்லம் சேர்த்துருக்கேன். இது சுத்தமான வெல்லங்க. தூசி மண்ணெலாம் எதுவுமே இல்லை. சுத்தமான வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் அரை கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். இதுக்கு பாகுபதம்லாம் ஒன்றுமே தேவையில்லைங்க. கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி வந்து தளன்னு கொதிக்குது. வெள்ளை தண்ணி தளன்னு கொதிக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம வறுத்து வச்ச அரிசி மாவில் இது போல் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். இதை நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சில நேரத்தில் நமக்கு வந்து தண்ணி பற்றாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம், காய்ச்சி சேர்த்துக்கலாம். இது நான் எடுத்த 1 கப்பு அரிசி மாவுக்கு அரை கப்பு வெல்லமும் ஒரு 1/4 கப்பு தண்ணியும் கரெக்டாக இருந்ததுங்க. தண்ணி சேர்த்து கொதிக்க வச்ச இந்த வெள்ளைப்பாகும் கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சமாக சுடு தண்ணியை காய்ச்சி சேர்த்துக்கோங்க. வெறும் பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. திரும்பவும் சுடு தண்ணி போட்டு செய்யும்போது இது கலந்து உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை பிடிக்கும்போது உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள் இருந்த வெள்ளை தண்ணியெல்லாம் நான் வந்து இதில் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா இது போல் கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து இதை மூடி வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். திறந்து பார்க்கும்போது இந்த சூட்லேயே இந்த நம்ம சுடு வெள்ளைப்பாகு சேர்த்துருந்தீங்களே அதுக்குள்ளே நல்லாவே இது இன்னும் நல்லா வெந்து வந்திருக்கும் நம்மளோட மாவு. இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு கை பொறுக்கிற மாதிரி சூடு இருக்கும்போதே இது போல் மாவு வந்து நல்லா இதை போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவு வந்து எங்கேயுமே கிராக்ஸ் இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இது பாருங்கள் கரெக்டான பக்குவமாக இருக்குது. தண்ணி நான் எங்கேயுமே சேர்க்கலைங்க. நான் எடுத்த தண்ணி கரெக்டாக இருந்தது. இப்போ கொஞ்சமாக கைக்கு நெய் தடவிக்கலாம். நெய் தடவி நமக்கு தேவையான அளவு உருண்டைகளாக உருட்டி இது போல் நம்ம பிடி கொழுக்கட்டை செஞ்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேங்காய் எல்லாம் வந்து நல்லா நெய்யில் வதக்கி சேர்த்ததால ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் கையில் எடுத்து இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் பிடிச்சிடு கையில் வந்து பிடி கொழுக்கட்டைனா இது போல் பிடிக்கிறவங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரியாத பிகினர்ஸாக இருந்தால் இது போல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து வாழை இலை எடுத்திருந்தேங்க. வாழை இலையில் வந்து ஒரு தட்டில் வாழை இலை சேர்த்து அது மேலே வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் அதுக்கடுத்து ரெண்டாவதும் நான் வந்து எடுத்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இது போல் காமிக்கிறேன். நல்லா விருண்டை பிடிச்சிட்டு இது போல் கையில் அழுத்தி ஷேப் கொடுத்தா நமக்கு ஈஸியாக பிடி கொழுக்கட்டை செஞ்சிடலாங்க.
நம்ம மாவில் நெய் போட்டு நல்லா வறுத்து செஞ்சதால் இது சுவை கூடுதலாக ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எடுத்த மாவு ஃபுல்லாகவே நான் வந்து கொழுக்கட்டைகளாக செஞ்சுட்டேங்க. செஞ்சு வச்சுட்டோம். அதுக்கடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து ஒரு இட்லி தட்டு வச்சுருக்கேங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து தட்டில் வச்சு தான் நம்ம அவிக்க போகிறோம். அவிச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சு மூடி போட்டு அவிச்சு எடுத்தோம்னா நமக்கு பர்ஃபெக்டான கொழுக்கட்டை வெந்துருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கையில் ஒட்டாது. 2 நாள் வச்சாலுமே உங்களுக்கு கெட்டு போகாதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நல்லா வறுத்து செய்கிறதால ருசியும் நல்லாயிருக்கும். நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்ங்க.